Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர், அத்தியாயம் 44. கடலில் தண்ணீர் சறுக்கு விளையாடி கொண்டிருந்த ஜோசப்பின் தலை ஒரு நிமிஷம் அலைகளுக்கு மேல் தெரியும், மறு நிமிடம் அலைகளின் கீழே மறைந்துவிடும். பார்த்து கொண்டே நின்ற ஜெனிஃபருக்கு பெருமையாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. எனக்கு என் பிள்ளை மேல் இருக்கிற பிரியம் மாதிரி தான் எல்லா அம்மாக்களுக்கும் தங்கள் குழந்தையின் மேல் இருக்குமா என்று எண்ணிக்கொண்டால் ஒரு நாளும் இருக்க முடியாது. என் குழந்தைக்காக என் உயிரையும் கொடுப்பேன், அவனுக்காக கொலை செய்யவும் தயங்க மாட்டேன். ஏன் கொலையும் செய்தாயிற்றே. ஜோசப்பை காப்பாற்றுவதற்காக மொழட்டியின் மூலம் நிஜமாகவே ஒரு கொலை கூட செய்தாயிற்றே. வேலைக்காரி அருகே வந்து, குழந்தை இப்போது விழுந்து எழுந்ததை பார்த்தீர்களா? பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்க வேண்டியது, நல்ல வேலை என்றாள். ஆமாம், கடவுள் காப்பாற்றினார் என்றாள் ஜெனிஃபர். 1 மணி நேரம் கடல் விளையாட்டி விட்டு ஜோசப் திரும்பினான். நீர்சறுக்கு காலணிகளுடன் அவன் கரையேறி வந்ததே ஒரு தனி அழகாக இருந்தது. பரபரப்புடன் தாயிடம் ஓடி வந்தான். அம்மா, சொன்ன நீ நம்ப மாட்டேன், ஒரு பெரிய படகு கவிழ்ந்து கொண்டிருந்தது, எல்லாரும் திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் காப்பாற்றினோங்கமாக்கும். அட அப்படியா? எத்தனை பேர் இருந்தார்கள்? 6 பேர். அம்மா, நீயே தண்ணியிலிருந்து அவர்களை மேலே தூக்கினா? நான் என்றால் நான் தானா? எல்லாருமே சேர்ந்து அவர்கள் படகில் ஒரு மூலையில் ஓட்டி கொண்டிருந்தாங்க. நாங்கள் காப்பாற்றாட்டி பாவம் தண்ணியிலேயே செத்திருப்பாங்க. கதைகளுக்கே உரிய கற்பனையோடு சொல்லி கொண்டு போனான். சிரித்து விடாமல் இருப்பதற்காக உதடுகளை அழுத்தி கொண்டாள் ஜெனிஃபர். பிரமாதம், நல்ல வேளை நீ அவர்களை பார்த்தாயே. ஆமாம்மா. கீழே விழுந்தாயே, அப்போது அடிக்கடி படவில்லையே கண்ணா? சே என்று தலையின் பின்புறத்தை தடவிக்கொண்டான். சின்னதாக ஒரு வீக்கம். இரு நான் பார்க்கிறேன் என்று பதைத்தாள் அவள். எதுக்கு? வேண்டாம், நீ வீக்கத்தை பார்த்ததே இல்லையா? அவனை அணைத்து கொண்டு எதுக்கும் தலையை தடவி பார்த்தால் அவள். ஒரு பெரிய முண்டு தட்டுப்பட்டது. ஐயோ, ஒரு முட்டை அளவு பெருசாக இருக்கிறதே. அது ஒன்றும் இல்லைம்மா. சரி வா, ஹோட்டலுக்கு திரும்பலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமேம்மா. நேரமாகிறது ஜோசப், லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? ஊருக்கு புறப்படணுமே. சனிக்கிழமை உனக்கு பேஸ்பால் போட்டி இருக்கிறது, அதை விடலாமா? விடக்கூடாது. வாட்டர்ஸுங்கிற பையன் என் இடத்தை பிடிக்க காத்திருக்கிறான். வாட்டர்ஸா? எனக்கு தெரியுமே, அவனை பெண் பிள்ளை மாதிரி சகிக்க முடியாமல் ஆடுவான் என்றாள் ஜெனிஃபர் வேண்டுமென்றே. ஆமாம்மா, நீ கவனிச்சிருக்கியே. தாயின் கழுத்தை கட்டி கொண்டான் ஜோசப். ஹோட்டலை அடைந்ததும் மேனேஜருக்கு ஃபோன் செய்தாள் ஜெனிஃபர். ஒரு டாக்டரை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குண்டான நடுத்தர வயது டாக்டர் ஒருவர் வந்து சேர்ந்தார். என் பையன் தண்ணீரில் விளையாடும் போது விழுந்து அடிபட்டு கொண்டு விட்டான், தலையில் வீக்கம் இருக்கிறது, நீங்கள் பார்த்து விட்டால் தேவலை என்று சொல்லி அவரை ஜோசப்பின் படுக்கை அறைக்கு அழைத்து சென்றான். டாக்டர் வந்திருக்கார் ஜோசப் என்றதும், ஏம்மா, யாருக்கு உடம்பு சரியில்லை என்றான் அவன். யாருக்கும் எதுவும் இல்லைப்பா, உன் தலையை பார்க்கத்தான் வந்திருக்கிறார். என்னம்மா நீ? என் தலைக்கு என்ன வந்து விட்டது? ஒன்றுமில்லை தான், எதுக்கும் டாக்டர் பார்த்து சொல்லிவிட்டால் கவலை இல்லாமல் இருக்கலாம் பார், எனக்காக ப்ளீஸ். பொம்பளைங்களே இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு டாக்டரை சந்தேகமாக பார்த்தான் ஜோசப். நீங்கள் ஊசி கீசி குத்த மாட்டீங்களே? சேச்சே, நான் வலிக்காமல் வைத்தியம் பண்ணுறேன் டாக்டர். அந்த மாதிரி டாக்டரில் தான் எனக்கு பிடிக்கும். எழுந்து உட்கார். படுக்கை நுனையில் ஜோசப் உட்கார்ந்தான். அவன் பின்மண்டையை விரல்களால் தடவி பார்த்த டாக்டர் என்றான் ஜோசப் வலியினால். ஆனால் கண்ணீர் விட்டு அழவில்லை. அவர் ஒரு சின்ன கருவியை கண்ணில் பொருத்தி கொண்டு அவன் கண்களை பரிசோதித்தார். என்ன டாக்டர் தெரிகிறது? யாராச்சும் அழகான டான்ஸ்காரிங்க ஆடுற மாதிரி தெரியுதா என்று ஜோசப் சிரித்தார். ஜோசப், அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று ஜெனிஃபர் அதட்டினான். சும்மா விளையாட்டு சொன்னேம்மா. டாக்டர் அவனுடைய இன்னொரு கண்ணையும் பரிசோதித்து விட்டு, ஒரு கவலை இல்லை, பையன் சாமின் இருக்கான், வீக்கத்துக்கு கொஞ்சம் ஐஸ் வைங்க, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். பையை மூடிக்கொண்டு அவர் எழுந்தார். பெரும் சுமையை இதயத்திலிருந்து இறக்கி வைத்த மாதிரி இருந்தது ஜெனிஃபருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். என் பில்லை ஹோட்டலில் கொடுத்து விடுவேன், அங்கே நீங்கள் பணம் கட்டி விடுங்கள். வரேன் தம்பி என்று ஜோசப்பிடம் சொல்லிவிட்டு டாக்டர் புறப்பட்டார். அவர் போனதும் அம்மாவிடம் திரும்பினான். ஜோசப், நீ ரொம்ப மோசமா, பணத்தை வாரி இறைக்கிறியே. எதற்கு வாரி இறைக்கிறேன்? நீ சந்தோஷமாக இருக்கணும் என்று தானே. நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன். எங்கள் டீம்லேயே ரொம்ப ஆரோக்கியமானவன் நானாக்கும். அப்படியே நிற்கும் இரு. ஓ, ப்ராமிஸ். விடிகாலை விமானத்தில் அவர்கள் நியூயார்க்கிற்கு பயணமானார்கள். பயணம் முழுவதும் ஜோசப் தூங்கிக் கொண்டிருந்தான். இனி அவனை பற்றி கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று ஜெனிஃபர் நினைத்து கொண்டாள். பாவம், வானருக்கு எதில் புத்தி செல்லவில்லை. தேர்தல் பிரச்சாரத்துக்காக டிவியில் ஒரு முக்கியமான பேச்சு தயாரிக்க வேண்டியிருந்தது. அவனுக்கு அறையில் உட்கார்ந்து குறிப்புகள் தயாரிக்க முயன்று கொண்டிருந்தான். அதில் கவனம் செலுத்த மறுத்தான். ஜெனிஃபர் இதுவே அவன் சிந்தனையை நிறைத்து கொண்டிருந்தது. இன்றல்ல, ஜெனிஃபரை அந்த உல்லாச நகரத்தில் சந்தித்துவிட்டு திரும்பிய போது முதல்
வேறு எதையும் பற்றி சிந்திக்க அவனால் முடியவில்லை. மனைவியா ஜெனிஃபரா என்ற பிரச்சனை வந்தபோது மனைவியை தேர்ந்தெடுத்தது முட்டாள்தனம் என்று அவனுக்குள் ஒரு அரிப்பு எப்போதுமே இருந்து வந்தது. ஜெனிஃபரை சந்தித்த பின் அந்த எண்ணம் இன்னும் உறுதிப்பட்டது. ஜெனிஃபரை ஒரு நாளும் விட்டிருக்கக்கூடாது. முன்பு எவ்வளவெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம், அவ்வளவையும் எப்படி தூக்கி எறிந்து விட்டு நிற்கிறோம். நினைக்க அவனால் நம்ப முடியவில்லை. இந்த இக்கட்டிலிருந்து வெளியேற வழியே கிடையாது. இனிமேல் அமைதி என்பதே இருக்கப் போவதில்லை. கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. வானரின் உதவியாளர் ஒருவர் உள்ளே வந்தார். அவர் கையில் ஒரு கேசட் டேப் ரெக்கார்டர் போட்டு கேட்கக்கூடிய கேசட் இருந்தது. உங்களுடன் ஒரு நிமிஷம் பேச முடியுமா சார்? கொஞ்சம் பொறுங்களேன், நான் ஒரு பேச்சை தயாரித்து கொண்டிருக்கிறேன். இது அவசரமான விஷயம் என்று தோன்றுகிறது என்றார் வந்தவர். அவர் குரலில் பரபரப்பு தெரிந்தது. சரி சொல்லுங்கள், அப்படி என்ன அவசரமான விஷயம்? அவருடைய மேஜை நெருங்கி வந்தார் அவர். ஒரு டெலிஃபோன் கால் வந்தது, அதை டேப்பில் பதிவு செய்திருக்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு தெரியும். உதவியாளர் வானரின் மேஜை மீது இருந்த டேப் ரெக்கார்டில் அந்த கேசட்டை பொருத்தினார். பொத்தானை தட்டினார். டேப்பில் கேட்டதாவது, உங்கள் பெயர் என்னவென்று சொன்னீர்கள்? அது முக்கியமல்ல, வானரிடம் நான் பேசியாக வேண்டும், வேறு யாருடனும் நான் பேச தயாராக இல்லை. அவர் பிஸியாக இருக்கிறார், கடிதம் வேண்டுமானால் எழுதி போடுங்கள், அவரிடம் சேர்ப்பித்து விடுகிறேன். இல்லை, நான் சொல்லப்போவதை கவனமாக கேளுங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். மொரட்டியை நான் பிடித்து தர முடியும் என்று அவரிடம் சொல்லுங்கள். உயிரை கையில் பிடித்து கொண்டு இப்போது ஃபோனில் பேசுகிறேன், இதை மட்டும் வானரிடம் சொல்லுங்கள். சரி, சொல்கிறேன். நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? 32வது தெரு, கேபிட்டல் ஹோட்டல், அறை எண் 14. இருட்டின பிறகு அவரை வர சொல்லுங்கள். யாரும் பின்தொடராமல் இருக்கிறார்களா என்று பார்த்து கொள்ள சொல்லுங்கள். நான் பேசுவதையெல்லாம் நீங்கள் டேப்பில் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? டேப்பை அவர் மட்டும்தான் கேட்க வேண்டும், வேறு யார் கேட்டாலும் நான் பிணமாகி விடுவேன். டேப் முடித்து விட்டது. உதவியாளர் கேட்டார், என்ன சார், இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மொரட்டி மட்டும் பிடிபட்டால் இரவு 10 மணி. ரகசிய போலீசார் 4 பேர் துணைக்கு வானர் அந்த ஹோட்டலை அடைந்தார். 14ஆம் எண் அறையை அடைந்து கதவை எச்சரிக்கையுடன் தட்டினான். ரொம்ப கொஞ்சமாக கதவு திறந்தது. உள்ளே இருக்கும் நபரின் முகம் வானருக்கு தெரிந்தது. தன்னுடன் வந்த ரகசிய போலீசாரிடம், நீங்கள் வெளியேறுங்க, யாரையும் இந்த பக்கம் விடாதீங்க என்றான். கதவு இன்னும் சற்று அகலமாக திறந்து கொண்டது. அறைக்குள் நுழைந்தான் வானர். வணக்கம் மிஸ்டர் வானர் என்றார் அவர். வணக்கம் மிஸ்டர் கால்ஃபேக்ஸ் என்றான் வானர். ஆம், மாரட்டியினால் கொலை செய்யப்படவிருந்த வழக்கறிஞர் கால்ஃபேக்ஸ் தான் அவர். தொடர்.